ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ஒரு ருசி. இன்னைக்கு என்ன ஒரு ருசியில் ஈஸியாக குவிக்காக ஏதாச்சும் ரெசிபி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக் ஃப்ரை ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இதை எக் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக் பாயில் பண்ணிக்கலாம். நான் இங்கே 6 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த எக்கெல்லாம் எக் ஒயிட்டு தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம இதில் 3 மீடியம் சைஸ் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காரம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச எக் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காரம் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா எல்லாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ரொம்ப டேஸ்டியான எக் ஃப்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு மட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.